ஹலோ கைஸ், எவ்ரிடே வைப் சேனல் வழங்கும் கதை போமா. கதை போமா, கதை போமா, கதை போமா. நான் உங்கள் விஜயஹரி. நான் உங்கள் விஜயலயா. உணர்வுகள் பேசும் நேரம் இது. இன்னைக்கு நம்ம ஷோக்கு யார் கால் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஆல்ரெடி கால் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ஷோ ஆரம்பிச்சிடும் ப்ரோ, அதுக்கப்புறம் கால் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ வாங்க பேசலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்த்துடலாம். ஹாய் சார், எவ்ரிடே வைப் சேனல்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க நீங்க. ஹாய் மேடம். மேடம் கதை போக மாட்டேங்களா மேடம்? ஆமாங்க சார். மேடம் இந்த மாதிரி நம்மளுக்கு மிதுன ராசி, நம்மளுக்கு இந்த கல்யாணம் 2 மாசமா ஆகல. அது இது ராசி பலன் ஷோ இல்ல ப்ரோ, இது வந்து உங்களோட எனி மூமெண்ட் நீங்க கூட ஷேர் பண்றது. அப்படி இல்லைங்க சார். எதுவாக இருந்தாலும் நீங்க தான் சரி பண்ணணும். ஏன்னா உங்க சேனல்லாம் பாக்கணும், பொழுது நிற்கும். 32 வயசு ஆகுது, கல்யாணம் என்ன எதுவும் பண்ணல. எங்களுக்கு குழந்தை வீட்டுல பார்க்கணும் ஆசை இருக்காதா? கண்டிப்பா இருக்கும் தான். இப்போ நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து வேலை தேடிட்டு இருக்கோம். வேலை தேடிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. இதுக்கு முன்னாடி வேலை தேடிட்டு இருந்தோம். அப்ப இது வரைக்கும் சும்மாவே தான் இருந்தீங்களா? இல்ல சும்மா இல்ல, நம்ம முன்னாடி சித்தா வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஓகே. சித்தா வேலை பார்த்துட்டு இப்ப சித்தா வேலை கேட்டா சித்தாளுக்கு ரெஸ்யூம்ல கேக்குறாங்க. சித்தார் வேலைக்கு ரெஸ்யூம் சித்தாளுக்கு ரெஸ்யூம் கேட்கறாங்க, எக்ஸ்பீரியன்ஸா கேக்குறாங்க. ரெஸ்யூம் வேணுமா? நான் படிச்சதை 12வது தான் படிச்சிருக்கிறேன். நீங்க 12வது ரெஸ்யூம் எடுத்து கொடுக்க வேண்டியதானே ப்ரோ? ஆமா 12வது படிச்சு சித்தா வேலை கேட்டா ரெஸ்யூம் கேக்குறாங்க. இப்பெல்லாம் டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி வளர்ந்ததுனால அங்கேயே ரெஸ்யூம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறேன் ப்ரோ. அதே மாதிரி பொண்ணு கேட்கலாம் பார்த்தா பொண்ணுக்கு அப்படியே கேட்கறாங்க, ரெஸ்யூம் மாதிரி கேட்கறாங்க, பயோடேட்டா மாதிரி. ஆமா, உங்களோட ராசி பலன் என்ன, நீங்க எங்க இருந்து வரீங்க, அதெல்லாம் கொடுத்தாதானே உங்களுக்கு செட் ஆகிற பொண்ணு பார்க்க நீங்க முடியும். என்ன வேலை பாக்குறீங்க, எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க, சொந்த வீடு இருக்கா, கார் இருக்கா, இதெல்லாம் பார்த்தது தானே பொண்ணு கொடுப்பாங்க. ஆமா, அதெல்லாம் 2வது விஷயம். இருந்தாலும் 2 பேர் சேர்ந்து தானே வாழ போறோம். நாங்க மட்டும் எல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. ஓ, இவ்வளவு நாளா நீங்க உங்களுக்கு மேரேஜ் ஆகலன்னு சொல்றீங்க. ஆமா ஆமாங்கய்யா. உங்க அம்மா வந்து இப்ப நிறைய இடத்துல பொண்ணு பார்த்திருப்பாங்க. ஆமா ஆமா. அந்த இடத்துல என்ன காரணம் சொல்லி உங்களை வேண்டான்னு சொன்னாங்க, அதை நீங்க சொல்லலாம்ல. பொண்ணு பார்த்தோம், அவங்க என்ன சொல்றாங்க, மீச இல்ல, தாடி இல்ல, பையன் கலரா இல்லங்கிறாங்க. மீச தாடி இல்ல இப்படி எல்லாம் சொல்றாங்க. டாக்டர் பொண்ணு நோ சொன்னா, நர்ஸ் பொண்ணு காதலி, கட்சி தாவல் இங்க தர்மமாடா. கலரா இல்லையா? அப்புறம் கலரா கேட்கறேன். நீ சொல்ல வேண்டியதானே, அதுக்கும் நான் என்ன ஃபேரன் லவ்லியா போட்டுட்டு வர முடியும்னு அந்த மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்ப நம்மளும் கேட்கலாம்ல, பிள்ளைங்க அப்படி வேணும் அப்படி வேண்டாம். நாங்க அப்படி கேட்கவே இல்லைங்க. எங்களுக்கு பொண்ணுன்னு இருந்தா போதுன்னு கேக்குறோம். ஆனா அவங்க பையன் இப்படி வேணும் அப்படி வேணும். பரிதாபங்கள் சுதாகர் மாதிரி பொண்ணு அது மாதிரியா? பொண்ணு வேணுங்கிறோம். அவங்க பையன் வேணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே, பையன் அப்படி வேணும் இப்படி வேணுங்கிறாங்க. என்னதான் நம்ம பண்றது? நான் வேலையே வச்சு இல்லாம இருக்கிறேன். சரி கல்யாணம் பண்ண வச்சு வேலை கிடைக்குன்ற மாதிரி ஜோசியத்துல போட்டு இருந்துச்சு. சரி அதான் உங்க இது ஷோ எப்பயும் கண்டினியூவா பாப்பேன். சரி கேட்டு பாப்போம், நம்ம தோஸ்து தான் நீங்களா, ரைட்டான பொண்ணுகிட்ட இருந்தா சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி அடிச்சிருந்தேன். நம்மளுக்கு 32 வயசு ஆகுது. ஒரு 15 வயசுல ஒரு நல்ல பொண்ணா வேணும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு ப்ரோ, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஆடி முடிஞ்சு ஆவணில டாப்ல பொண்ணு கிடைப்பாங்க. இல்ல 15 ராசி நம்பரு. எனக்கு 15 வயசு இருக்கமா கல்யாணம் பண்ணலாம் பார்த்தேன். சரி முடியல. சரி அட்லீஸ்ட் நம்ம பொண்டாட்டிக்கே 15 வயசு இருக்கமா கல்யாணம் பண்ணலாம் பாக்குறேன். உங்களை தூக்கி உள்ளர வச்சிருவாங்க 15 வயசுல பொண்ணு கேட்டீங்கன்னா. என்ன நம்மளுக்கு ஒண்ணு பிரச்சனைனா சாப்பாடு பிரச்சனை இல்ல. புதுசா கல்யாணம் ஆயிருப்போம், ஜெயிலுக்குள்ள போகும்போது இந்த பால் பழம் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஏதுவா இருக்கும். அதுக்காக நாங்களும் கடவுளை வேண்டாத கடவுள்ல ஏறாத கோயில் இல்ல. ஐயா, ஷோவையே மாத்தி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. சரி இப்ப நம்மளுக்கு என்ன பொண்ணுங்க இருக்குங்களா? 15 வயசு. அவங்களுக்கு 15 வயசுல பொண்ணு தானே பாத்துடலாம். மேம்கிட்ட சொல்லி அவங்க மூலமா அவங்க சொந்தக்காரங்களே பார்த்து நான் பொண்ணுங்க ஒரு பொண்ணு தான் போதும் நம்மளுக்கு இப்போதைக்கு. ஒரு பொண்ணு தான் ப்ரோ தருவாங்க. என்னமா இப்படி பண்றீங்க? நாளைக்கு வாங்க. இருங்க சொல்லிடுறேன். நாளைக்கு வாங்க. நீங்க எல்லாம் பேசுறப்ப நான் உள்ளே வரல. வாப்பா ஓரமா வாப்பா. மொட்டை ஆமா ஆமா. வீட்டோட மாப்பிள்ளைய போட்டு மாசம் ஒரு காசு தான் கையில கொடுத்தாங்க கூட ஓகே தான். அது அவங்க இஷ்டம், நம்மளால கம்பல் பண்ண முடியாது. டவுரி சட்டத்துல வந்து உங்களை தூக்கி உள்ளர போட்டுருவாங்க, பரவாயில்லையா? அது இப்பயே அப்படிதாங்க இருக்கிறோம்.
பாருங்க, வேலை இல்ல, வெட்டி இல்ல, எதுவுமே இல்ல. அது ஜெல்லுக்குள்ள போனாச்சும் 3 நேரம் சாப்பாடாச்சும் கிடைக்கும். நீங்க பாருங்க, எங்க வீட்டுல காலைல சாப்பாடு போட்டாங்க, நைட்டே நீங்க காசு இருந்தா சாப்பிட்டு என்ன பண்ணு. எப்பயுமே அந்த அவன் பேச வந்தோம்னா அந்த கொஞ்சம் இது ஓட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா போன்ல எல்லாம் ஓட்டிலாம் டிவில ஓட்ட முடியாது பாத்துக்கோங்க. அதான் பிரச்சனை. டிவில வருதா எங்க ஷோ? சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்ல நாங்க போன்ல இருந்து யூடியூப்ல இது பண்ணி கனெக்ட் பண்ணி பாப்போம். என் ஃப்ரெண்டு பண்ணுவாப்ல. அதெல்லாம் திறமையான ஆளு. திறமையான ஆள். திறமையான ஆளு, சரியான திறமையான ஆளு. எப்படின்னா இப்ப ஒண்ணு ஒரு கண்ட்ரி இல்லாம நீங்க நிகழ்ச்சி நடத்துறீங்களா, அது மாதிரிதான் வரும். ஒண்ணு இதுக்குமே பேசுவாரு, நல்லா பேசுவாப்ல. அசிங்கப்படுத்திட்டீங்க ப்ரோ, ஒரு கண்டு இல்ல. அப்படிதான் போயிடாதீங்க. அப்புறம் இந்த மாதிரி கல்யாணம் ஆகாத பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. சரி ப்ரோ, இன்னைக்குள்ள உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டு நாங்க கூப்பிடுறோம் ப்ரோ. நல்ல வேலைங்க, நான் கூட இது ஷோன்னு நினைச்சிட்டேங்க. நான் மேட்ரிமோனி தெரியாம போச்சுங்க. இல்லாட்டி முன்னாடியே சொல்லி நீங்க தான் மாத்திட்டீங்களே, மேட்ரிமோனியா மாத்திட்டீங்களே. பேசாம இந்த ஒர்க்கை விட்டுட்டு நாங்க பேசாம இன்னையோட முடிஞ்சிடும் நினைக்கிறேன். எபிசோடு 3 தான் போடுவோம், இன்னையோட முடிஞ்சிடும். ஆமா, நான் இந்த சேனல் விட்டே வெளியே போறேன் உங்களால. ஆமா, என்ன நம்மளுக்கு இந்த இங்கிலீஷ் கல்வி தான் வராது. இங்கிலீஷ்ல ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்க. இங்கிலீஷ்ல வந்து இந்த எப்படி சொல்றது, இந்த கேர்ளு பூயி நம்ம இருக்கும்ல, பூயி கேர்ளு இந்த மாதிரி இருக்கும். ஏதோ கெட்ட வார்த்தை சொல்ற மாதிரி இருக்குது. கெட்ட வார்த்தை நம்ம எல்லாம் பேசுவோமாங்க? நம்ம எல்லாம் திருச்சிக்காரங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டோம். சொன்னீங்களே எங்க ஆளு அது ராங்கா. கேர்ளு கேர்ளு கேர்ள் தானே அது? கேர்ளா வருமே, அந்த GIOL RL நினைக்கிறேங்க. GIRL கரெக்டா சொன்னாங்க. அந்த பொண்ணுன்றது மட்டும் தான் இங்கிலீஷ்ல ஞாபகம் இருக்கு, அதுவும் கேர்ள். அப்புறம் பூயின்னு இருக்குங்களா, பி பாயா ப்ரோ. டெய்லி உங்களை வச்சு ஒரு எபிசோட் நாங்க போடலான்னு இருக்கோம். இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கு, செம பண்ண இருக்கு. அப்புறம் இன்னொரு ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை பார்த்து எனக்கு அதான் ஞாபகம் வரும். அந்த என்னமோ சொல்லுவாங்க, அந்த அக்லியா இல்ல உக்லியா சொல்லுவாங்க. அந்த வார்த்தை உங்களை பார்த்தோன்னே எனக்கு அந்த வார்த்தை மைண்டுக்கு வரும். அப்படியே உங்க பார்த்தோன்னே உங்களே கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஆமாங்க, இல்ல மனுஷங்க அது வேறமா வார்த்தை வரும். அதுவும் அந்த பாட்டிஃபுல்லா இன்னமும் வருமே, பியூட்டிஃபுல்லா. அதான் அந்த என்னமோ ஒரு ஃபுல்லா அதெல்லாம் பார்த்தா ஞாபகம் வரும். இனிமே இப்படி சொல்லலாம், பாட்டிஃபுல். நல்லா இருக்கே, அது நல்லா இருக்குங்க. ஆனா நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க, அது வேற விஷயம். தேங்க்யூ. ஆனா அந்த பையன் சூப்பரா பண்ணுவாப்ல. அந்த பையனை பத்தி நம்ம குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா அந்த பையனை பத்தி குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. தம்பி நல்லா பண்ணுவாப்ல, நல்லா வருவாப்ல, பேசுவாப்ல. அவரை பத்தி ஒரு கம்ப்ளைண்டும் கிடையாது. என்ன நேரத்துக்கு வந்தாருன்னா கரெக்டா இருக்கும். ஆமா, அந்த கால தாமதம் ஆகுறது. ஏன்னா 10 மணிக்கு ஷோனா 11 மணிக்கு வராப்புல. அது நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை. ஆனா இதனால அவர்கிட்ட குறைஞ்சது வேற ஒண்ணும் ப்ரோ. நீங்க தான் இப்ப கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்கீங்கல்ல, இனிமே வந்து டைம்க்கு வந்துருவாரு. ஏன்னா இப்ப பஞ்சப்பூர் போயிட்டு வரதுனால லேட் ஆகுது. நீங்க கோயம்பேடு பஸ் வந்து பஸ் ஸ்டாப் வந்து சீக்கிரம் கட்டி முடிங்க, இனிமே வந்து சீக்கிரம் வந்துருவாரு. ஓகே, சரிங்க மேடம். நமக்கு அதாங்க மேடம், நம்மளுக்கு வந்து வேலை தேவை, வீடு தேவை, வாசல் தேவை, ஒரு பொண்ணு தேவை, எல்லாம் மட்டும் ரெடி பண்ணா போதும். அப்ப அதுக்கு அதோட முக்கியமா இப்ப ஒரு பாட்டு தேவை நம்மளுக்கு. பாட்டு இல்ல, பாட்டு உங்களுக்கு பாட்டு போடணுமா? ஆமாங்க, பாட்டுலாம் போட. என்ன பாட்டு போட்டீங்கன்னா நான் பாட்டு கேட்டு கிடப்போம். சரி, இப்ப நீங்க கால் கட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு பாட்டு சென்ட் பண்ணிக்கிறோம், நீங்க கேட்டுட்டு தூங்கலாம். என்னங்க புரியல? இப்ப நீங்க பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணோடனே உங்களுக்காக ஒரு பாட்டு வந்து டெடிகேஷன் பண்ணுவோம். நீங்க அதை கேட்டுட்டு ஹாயா கால் மேல கால் போட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா ரெஸ்ட் எடுத்து என்ன பாட்டு வேணும் ப்ரோ? நம்மளுக்கு வந்து நம்ம இதுல போடுங்க, நம்ம தலைவர் பாபா போடணும். நமக்கு என்ன பண்றான்னு தெரியல. என்னது? அந்த ரஜினி நம்ம நடிச்ச பாப்பல, ரஜினி சூப்பர் ஸ்டார் இருக்காருல்ல, ஆமா, அவர் நடிச்ச படத்துல இருந்து அந்த ஒருவன் ஒரு முதலாளி போட்டீங்கன்னா தொழிலாளியா இருக்கும். அப்படியாச்சும் முதலாளின்ற ஒரு வார்த்தையை கேட்போம்ல. ஒரு பாட்டுல நீங்களும் முதலாளி ஆயிடலான்னு பாக்குறீங்க? ஆமாங்க. சரி, ஓகே ப்ரோ. உங்களுக்கு நான் பாட்டை நாங்க போட்டுறோம், சேனல்லே போட்டுறோம். உங்களுக்கு நன்றிங்கம்மா. கூட இவ்வளவு நேரம் நீங்க பேசுனது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு ப்ரோ. தேங்க்ஸ்.
நெக்ஸ்ட் இது மாதிரி அடுத்த வாரம் கால் பண்ணுங்க ஓகேங்களா? ஃப்ரைடே கண்டிப்பா 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 இதே நம்பருக்கு இதே டைம்ல கால் பண்றீங்க. No, நான் இந்த வேலையை ராஜினாமா பண்றேயா? இவ்வளவு லேட்டா பண்றீங்க, முன்னாடியே வந்து பேசலாம். இப்ப தனியா நான் 2 முன்னாடி கால் பண்ணி சொல்லிருப்பேன். விடுங்க, நம்ம நெக்ஸ்ட் வீக் இதை விட நல்லா ஃபன்னா வேற ஏதாவது கண்டென்ட்டோட நம்ம பேசலாம் ஓகேங்களா? சரி சரி. ஹரிப்ரோ, சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுங்களா? புரியல ப்ரோ. கல்யாணம் ஆகல. இல்ல ப்ரோ, சிங்கிள் தான். ஐயா, சரி, நல்ல பொண்ணா பாத்துக்கோங்க. ஆனா பக்கத்துல இருக்க பொண்ணு மட்டும் பாக்காதீங்க தயவு செய்து. அடே போன வைடா நீ ஃபர்ஸ்ட். ஒரு சுப்பையில